நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது படிச்சு இப்போ நீட் இருக்க மாதிரி அப்போல்லாம் வந்து +2 படிக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 மார்க் என்ட்ரன்ஸ் ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பாக மார்க் கிடைச்சிரும். எனக்கு கிடைக்கல. என் மார்க்கில் வந்து என்னோட மார்க்கில் நான் 4-5 மார்க் கம்மியாக வாங்கினேன். மருத்துவம் கிடைக்கல. அப்போ எங்கள் அப்பா என்ன நினச்சாங்க அப்படின்னா, அரசாங்க வேலை கிடைக்கணும்னா நீ சித்த மருத்துவம் படித்தா அரசாங்க வேலை கிடைச்சிரும். அப்பா வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்காங்க. அன்னைக்கு என்ன சூழல் இருக்கும், எப்படியாவது அரசு பணிக்குள்ளே போயிட்டான்னா புள்ள நல்லா வந்துடும் அப்படிங்கிறனால சித்தா படினாங்க. எங்கள் ஊர்லேயே எங்கள் காலேஜ் இருந்தது. நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன். பாளையங்கோட்டையிலேயே சித்தா மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். சித்தானா என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது, எப்படியும் தெரியாது. அவங்களும் ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, அவங்களும் டாக்டரும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஜாலியாக நினச்சி நான் போனேன். போனப்புறம் கொஞ்சம் பயமாக திகில தான் இருந்தது. என்னடா எல்லாம் தமிழ்லேயே படிக்கிறாங்க, எப்படி படிக்க போகிறோம் என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே பயம் இருந்துச்சு. நான் வந்து அரசாங்க வேலை கிடைக்கும்னு அனுப்பி வைக்கப்பட்டேன். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட போடலை. நாங்கள் ஒரு 1000 பேர் படித்து முடிச்சிருக்கிறோம். கவர்மெண்ட் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடிப்படையில் சிறு குழந்தை அவங்கள மாதிரி இருக்கும்போதே எனக்கு தமிழில் மிக ஆர்வம் உண்டு. அதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர். என் தமிழ் ஆசிரியர் என்னை பயங்கரமாக, அவருக்கு நான் ரொம்ப பெட்டு. அவர் என்னை எல்லா இடத்துலையும் மேடையில் பேசுறதுக்கு, கவிதை வாசிக்கிறதுக்கு, கட்டுரை வாசிக்கிறதுக்கு, கதை எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் என்னை கூட்டு போவார். அப்படி என்ன அவர் வளர்த்தனால தமிழ் மேலே ஒரு பற்று இருக்குது. சித்த மருத்துவம் ஒரு தமிழ் மருத்துவம். நிறைய தமிழ் பாட்டு, தமிழ் விஷயங்கள் படிக்கும் போது அது ஒரு ஈடுபாடு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு சமூகம் சார்ந்த, அது வந்து வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மருத்துவம் கிடையாது. உணவை பற்றி பேசணும், வாழ்வியலை பற்றி பேசணும், சாக்லேட்டை பற்றி பேசணும், இதெல்லாம் பேசக்கூடிய இப்போ நவீன மருத்துவர் இதெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்களுக்குரிய இதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு படிப்புல இருந்தே அந்த பழக்கம் இருந்ததுனால எனக்கு வந்து அதில் நல்ல ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்னுடைய ஆசிரியர்கள், அப்புறம் என்னுடைய சீனியர்ஸ், அவங்க என்னை கரெக்டாக ஷேப் பண்ணாங்க. படிப்படியாக வளர்வதற்கு. அதுவும் வளர்ச்சி வந்து சமூகத்தோடு பயணிக்கிற, பொதுமக்களோடு வேலை செய்கிற நம்மாழ்வார் ஐயா மாதிரி, தேவநாயகம் ஐயா மாதிரி அவங்களோடய சேர்ந்து இருந்ததுனால இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த துறையில் மேலே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நீ அந்த துறையில் வரணும்னா முதல் பற்று வந்து தமிழ் மீது இருக்கணும். தமிழில் மிகச்சிறப்பாக படிக்கிற ஒரு பழக்கம், தமிழில் நல்ல கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, தமிழ் நூல்கள் வாசிக்கிறது, பல நூல்களை வாசிக்கக்கூடிய தன்மை, இதை முதல்ல வளர்த்துக்கணும். ரெண்டாவது, சித்த மருத்துவங்கிறது ஒரு கேக் வாக் கிடையாது. எல்லா சித்த மருத்துவமும் படிச்சு முடிச்சோடனே டக்குன்னு வந்து பாலபதி மாதிரி டகாலில் மேலே வந்துட முடியாது. 10 ஆண்டுகளாவது போராடணும். இந்த 10 வருஷம் போராட்டம்ங்கிறது அதுக்காக ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண நமக்கு வேண்டிய ஊதியங்கள் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து அதில் நிறைய ஆராய்ச்சி துறைகள், நிறைய பட்ட மேற்படிப்பு, முனைவர் படிப்பு, அது இது நிறைய வந்துருச்சு. நீ ஒரு ஸ்காலர்லி பர்சனாக இருந்தனா மனப்படம் மேலே வந்துடலாம். ப்ராக்டிஷனர் ஆகணும்னாலும் ஒரு 5-6 வருஷத்தில் பெரிய ஆளாக வந்துட முடியும். ஆனால் தமிழ் மீது ஒரு தீரா காதல் இருக்கணும். அப்புறம் அதை நிறைய சயின்டிஃபிக்காக அதை பார்க்குற, ஒரு மாடர்ன் சயின்ஸோட கோர்வையாக அதை யோசிக்கிற ஒரு ஆராய்ச்சி மனம் கொண்டு எடுத்து வந்தோம்னா நிச்சயமாக ஒரு சிறந்த சித்த மருத்துவராக வரலாம். நீ படிச்சு வா, உனக்கு வழிகாட்டுறதுக்கு நான் காத்திருப்பேன்.